சங்கீதம் 10 எடுத்துக்கொள்ளும். அதில் 18 சங்கீதம் இருக்கு. பட் நம்ம ஒரு 16ல இருந்து நம்ம வாசிப்போம். இந்த 10வது சங்கீதத்தை வாசிக்கும் போது இட்ஸ் வெரி சிம்பிள். விக்கெட் பத்தி சொல்லியிருக்கோம். மிச்சபடி அதுல அந்த எண்டில் பாருங்களேன், ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, நீதி செய்ய உம்முடைய செவிகள் சாய்த்து கேட்டுள்ளீர். நீதி செய்ய, ஜஸ்டிஸ். அந்த வார்த்தையை படிக்கும்போது ஐ தாட் காட் வாஸ் ட்ரைங் டு டெல் மீ சம்திங். ஏதோ ஒன்று ஆண்டவர் என்கிட்ட அதை சொல்ல விரும்புகிறார் அப்படின்றத தெரிஞ்சது. அதை நான் அப்படியே அந்த அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேன், ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த ஜஸ்டிஸ் அடிக்கடி ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றது உண்டு. ஏன்னா நம்ம பக்கத்துல நிறைய நியாயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம நிறைய தடவை என்ன செய்யறோம்னா, எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே அப்படின்ட்டு. அந்த ஜபங்கள் செய்யறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, தேர் இஸ் ஒரு இன்னபிலிட்டி, அதாவது ஒரு இயலாமை மக்கள் மத்தியில இருக்குது. அது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு இயலாமை என்னன்னா, டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் மர்சி அண்ட் கிரேஸ். தேவனுடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் உணரும்படியாக மக்களுக்குள்ள ஒரு இயலாமை இருக்குதான் செய்யுது. அது அஞ்ஞானிக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவிசுவாசிகள் மத்தியில் அது அதிகமா இருக்கு. சோ இத ஏன் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க மனது எப்பயுமே பாருங்களேன், ஒரு விசுவாசினாலும் சரி அவிசுவாசினாலும் சரி, அவங்க மனதுல ஒரு டாக்ஸிக் இமேஜ் இருக்கு. யாரை பத்தி அப்படின்னா, தேவனை குறிச்சு ஒரு டாக்ஸிக் இமேஜ். இந்த டாக்ஸிக் இமேஜ் அவங்களுக்குள்ள இருக்கிறனால இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம யாருமே அது புரிஞ்சிக்க கொள்றதுக்கு ஒரு 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 என்ன சொல்ல, அதுக்கு ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறதும் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க, அதனால நானும் அதே நம்புறேன் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதை தியாலஜி சைடையும் சைக்காலஜி சைடையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தியாலஜிக்கல் சைடு அப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சரியான சபைகளுக்கு நம்ம போகவில்லை என்றால் நாம தேவனை தப்பாவே புரிஞ்சுக்குவோம், அவருடைய கேரக்டரை தப்பாவே. ஏன்னா அப்படிதான் போதிக்கிறார்கள். அப்போ ஒரு சரியான சபையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா சபைகளும் சபைகள் ஆக முடியாது. அங்க தேவனை எப்படி பிரதிபலிக்கிறார்கள், தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதை தான் நான் நம்புவோம். அப்போ எல்லா சபைகளையும் போய் நம்ம போய் அந்த தேவன் அடிப்பாருங்க, நொறுக்குவாருங்க, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தேவனை குறித்து ஒரு நல்ல எண்ணம் வராது. ஸோ த புவர் தியாலஜி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த தேவன் ஒரு நம்ம எப்போ தப்பு செய்ய போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே நம்மளை அக்கினி கடலுக்குள்ள போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாரு அப்படின்ற ஒரு பிரதிபலிப்பை கொடுத்துட்றாங்க. சைக்காலஜி சைடு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த உலகம் என்ன சொல்லுதோ அது அப்படியே நம்ம நம்புறோம். சோ ஒரு டிவியை போடுறோம், அங்க ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு, வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஓகே, சோ அப்போ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்னே, ஆமா, த குட் மஸ்ட் பி ரிவார்டட். நல்லவனுக்கு ரிவார்டு கொடுக்கணும், கெட்டவனுக்கு என்ன செய்யணும்னா அவனுக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்ட்டு. ஆமா, தண்டனைலாம் உண்டு. அப்போ இது என்ன மாதிரி ஒரு நியாயத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, ரெட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரிபியூட்டிவ் அப்படின்னா பழி வாங்கும், ஓகே, தண்டிக்கிறது, ஓகே, வஞ்சகம் தீர்த்து கொள்கிறது, இதான் ரெட்ரிபியூட்டிவ். ஆனா ஆனா நம்ம நல்லா உண்மையாகவே தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம நல்லா கிளியரா நம்ம படிப்போம், இந்த பைபிள்ல படிப்போம் அப்படின்னா, ரெஸ்டோரேட்டிவ் தான் ஆண்டவர். ஆண்டவருடைய ஜஸ்டிஸ் எப்படி இருக்குன்னா ரெஸ்டோரேட்டிவ். 2 விதமா ஆண்டவர் வேலை செய்யறார். ரெட்ரிபியூட்டாவும் வேலை செய்யறாரு, ரெஸ்டோரேட்டிவாவும் வேலை செய்கிறார். ஸோ தண்டிக்கிறது அதிகமா நீங்க பழைய ஏற்பாட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரெட்ரிபியூட்டிவ், ஓகே, சோ தண்டிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அங்கேயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு தீர்க்கதரிசி போய் அவங்கள அப்படியே கரெக்ட் பண்ணுவார். கரெக்ட் பண்ணிட்டு சொல்லுவாரு, இந்த பாரு, ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறாருப்பா, உங்களுக்கு அவரை உங்களை ரொம்ப மல்டிப்ளை பண்ண போறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்தெல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிதான் அவன் முடிப்பான். அப்போ அங்க நியாயம் எந்த இடத்துல முடியுதுன்னா அன்புல முடியுது.
அப்போ ஹெசட் அப்படின்னு நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, ஹெசட்னு சொல்றோம் ஹெப்ரேயர்ல. அப்ப ஹெசட்னா என்னது? அன்பு, கிரேஸ், மர்சி, இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஹெசடுக்கு மீனிங். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஹெசட்ல அந்த ஜஸ்டிஸை சேர்த்துக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்றதுல தான் அவர் ஆப்ரேட் பண்றாரு. அப்போ ஒரு இடத்துல போய் நம்ம எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து அதை ரெஸ்டோரேட்டிவ் வியூல தான் அவர் பார்ப்பார். அப்போ நம்ம வந்து இந்த வேர்ல்ட் வியூல வச்சு ஆண்டவரே அவனை நொறுக்குங்க, ஆண்டவரே அவனை அடிங்க, ஆண்டவரே எனக்கு என்ன மொத ஆள் நம்மள தான் செய்யணும். அவர் நம்மள தான் செய்யணும். அந்த ஜெபத்தை நீங்க பண்றீங்கன்னா அது நம்மளுக்கு தான் வரணும். ஓகே, ஏன் அப்படி நம்ம ஜெபம் பண்றோம்னா, நான் நல்லவன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, அவன் என்னை பத்தி அப்படி பேசிட்டான்ல, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகட்டும் ஆண்டவரே, காலை நொறுக்குங்கன்னா ஆண்டவர் அப்படி ஆப்ரேட் பண்றதே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் வந்து ரெஸ்டோரேட்டிவா தான் இருக்காரு. அப்ப இந்த ஜஸ்டிஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கண்ணோட்டத்துல அதை பார்க்க வேண்டும். ஜஸ்டிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு சரியா சரியா நம்மளோட செயல்படலை அப்படின்னா, அந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்டரேட்டிவ். ஏன்னா காட் ஹஸ் ஜஸ்டிஃபைட் அஸ். ஓகே, ஹி ஹஸ் கிவன் பேக் த ஐடென்டிட்டி. நம்மளை தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அவரோட ஜஸ்டிஃபிகேஷன் அதான், நம்மளை ரைச்சஸ்னஸா மாத்திருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கரெக்டான விதத்துல செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் தண்டிக்கப்பட்டு எங்க இருக்கணும்? நம்ம நரகத்திற்குள்ளதான் கிடக்கணும். ஆனா அவருடைய ஜஸ்டிஸ் வந்து நம்மளை பிள்ளையாக மாற்றி விட்டது, நம்மளை நீதிமானாக மாற்றி விட்டது, நம்மளை என்ன மாதிரி மாற்றி விட்டது? நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு பிளெஸிங் வேற கொடுத்துட்டாரு. எப்பா நீ பிளெஸ்டுப்பா, போப்பா, யூ ஆர் பிளெஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் டு பி பிளெஸிங் ஃபார் அதர்ஸ். இதான் ஜஸ்டிஸ்ன்னு ஆண்டவர் பார்வையில. அப்போ ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது இதை மைண்ட்ல வச்சுக்கோ, ஆண்டவரே ஐ ஃபர்கிவ் எவரிபடி. ஓகே, அவன் நம்மளுக்கு தீமை செஞ்சுட்டானா, ஐ ஃபர்கிவ், நான் உங்க பார்வையில பாக்குறேன். ஏன்னா ஆண்டவருடைய ஜஸ்டிஸ் என்னன்னா, உங்க மேல இன்னும் அன்பு செலுத்துறது தான். ஓகே, இன்னும் உங்க மேல அன்பு செலுத்துறது. அப்ப அன்பின் பாரம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்ய போறேன்? நான் மாற போறேன், என் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த அன்பை வந்து நீங்க மற்றவர்களுக்கு காமிக்கும் போது அவன் மாறப்போகிறான். அதே தான் சகேயுக்கு ஆண்டவர் செய்தார். சகேயை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே வெறுத்தாங்க அவனை. நீங்க லூக்கா வந்து 19 அதிகாரத்துல போய் வாசிச்சீங்க 1 to 10 அப்படின்னா, சகேயை பத்தி சொல்லும் போது ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் அவனை வந்து ஒரு கொடூரமா பார்த்தாங்க. வரான் பாரு, வட்டிக்கு எவ்வளவு அந்த வாங்குறேன், எப்படி கொடூரமா எல்லாரையும் அவனுக்கே ஒரு உள்ளத்துல ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால மேல போய் ஏறி உட்காந்துட்டான். ஆனா இயேசு அவன் வீட்டுக்கு தான் வந்தார். அவர் வந்து ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கணும்னா, நீலாம் உருப்படாதவன் அப்படி இப்படின்னு திட்டி அவனை ஒதுக்கி வச்சுக்கல ஆண்டவர். அவனை போய் என்ன செஞ்சாரு? அவன் வீட்டுல போனாரு. அன்னைக்கு சகேயும் மாறினான். தட் இஸ் கால்ட் ஜஸ்டிஸ். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேங்க் யூ ஜீசஸ்.